இந்திய குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் கேரள மாநில முதலமைச்சர் வி.டி. சதீசனுக்கு தனது மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், முதலமைச்சர் சதீசன் அவர்கள் நீண்ட ஆயுளுடனும் நல் ஆரோக்கியத்துடனும் மக்கள் பணியை தொடர்ந்து சிறப்பாக ஆற்ற வேண்டும் என்றும், அவரது பொது வாழ்வு சிறக்க தனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் உரிதாக்குவதாகவும் தெரிவித்துள்ளார். மங்கோலியா நாட்டின் உலான் பாட்டர் நகரில் உள்ள புகழ்பெற்ற காந்தன் மடாலயத்தின் முன்பாக போபாலில் உள்ள சாஞ்சி ஸ்தூபியில் இருந்து கொண்டுவரப்பட்ட புத்த பெருமானின் முதன்மை சீடர்களான சரிபுத்ரா மற்றும் மொகல்லாயனாவின் புனித திருமேனி ஏற்றங்களை தரிசிப்பதற்காக நூற்றுக்கணக்கான பௌத்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் திரண்டு வந்து பக்தி பரவசத்துடன் வழிபாடு நடத்தினர். இந்தியாவிற்கும் மங்கோலியாவிற்கும் இடையே தொன்று தொட்டு நிலவி வரும் மிக ஆழமான கலாச்சார மற்றும் ஆன்மீக ரீதியிலான உறவுகளை உலகிற்கு மீண்டும் பறைசாற்றும் விதமாக இந்த திருமேனி ஏற்றங்களின் கண்காட்சி மற்றும் ஆன்மீக நிகழ்வு அங்கு மிக சிறப்பாக அமையப்பெற்றுள்ளது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் 22வது ஆசிய U20 தடகள சாம்பியன்ஷிப் தொடரின் மகளிர் 400 மீட்டர் ரிலே போட்டியில் இந்திய ஜூனியர் அணி 45.05 வினாடிகளில் இலக்கை அடைந்து வெள்ளிப் பதக்கத்தை வென்று சாதனை படைத்துள்ளது. போட்டியின் தொடக்கத்தில் இந்திய அணி சற்று பின்தங்கி இருந்தாலும் 3வது சுற்றில் ஆர்த்தி ஆடிய மின்னல் வேக ஆட்டமும் இறுதி சுற்றை நிபம் வெற்றிகரமாக நிறைவு செய்ததும் இந்தியாவின் இந்த சிறப்பான பதக்க வெற்றியை உறுதி செய்து நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் இருங்காட்டுக்கோட்டை பகுதியில் அமைந்துள்ள ஹூண்டாய் கார் உற்பத்தி தொழிற்சாலையில் இன்று திடீரென பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தொழிற்சாலையின் ஒரு பகுதியில் இருந்து கரும்புகை வெளியேறுவதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த ஊழியர்கள் உடனடியாக தீயணைப்பு துறைக்கு தகவல் அளித்ததைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்துள்ள தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் மீட்புக் குழுவினர் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த விபத்திற்கான காரணம் மற்றும் சேத விவரங்கள் குறித்த முழுமையான தகவல்கள் இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியாகவில்லை. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் ஆசிய U20 தடகள சாம்பியன்ஷிப் தொடரில் இந்தியாவின் ராகுல் ஜாக்கர் டெக்கத்லான் பிரிவில் ஒட்டுமொத்தமாக 7185 புள்ளிகளை குவித்து அபாரமாக தங்கம் வென்று இந்திய தடகள வரலாற்றில் ஒரு பொன்னான தருணத்தை பதிவு செய்துள்ளார். இந்த இமாலய புள்ளிகளின் மூலம் அவர் ஆசிய அளவில் முதலிடம் பிடித்தது மட்டுமின்றி இந்தியாவின் U20 பிரிவில் புதிய தேசிய சாதனையை படைத்து நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளார். இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி ஒடிசா, மிசோரம், சிக்கிம் மற்றும் மணிப்பூர் ஆகிய 4 மாநிலங்களுக்கான சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் 3ஆம் கட்ட கணக்கெடுப்பு பணி தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது. இந்த முக்கிய கட்டத்தில் தகுதியுள்ள புதிய வாக்காளர்களை பட்டியலில் சேர்ப்பது, விடுபட்டவர்களின் விவரங்களை சரிபார்ப்பது மற்றும் துல்லியமான வாக்காளர் பட்டியலை தயாரிப்பதற்கான களப்பணிகளை தேர்தல் அதிகாரிகள் தீவிரமாக மேற்கொள்ள உள்ளனர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் மகள் டிஃபனி டிரம்ப் மற்றும் அவரது மருமகன் மைக்கேல் பவுலோஸ் ஆகியோர் ராஜஸ்தான் மாநிலத்தின் உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமான ஜெய்சால்மரில் உள்ள சோனார் கோட்டைக்கு இன்று நேரில் வருகை தந்து பார்வையிட்டனர். அங்கு வரலாற்று சிறப்புமிக்க கட்டிடக்கலை மற்றும் கலை நயங்களை வேந்து ரசித்த அவர்களுக்கு ராஜஸ்தானின் பாரம்பரிய முறைப்படி சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இந்த முக்கிய பிரமுகர்களின் வருகையொட்டி கோட்டை பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் ஏற்பாடும் செய்யப்பட்டிருந்தது. திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு இன்று திடீரென மர்ம நபர் ஒருவரிடமிருந்து வெடிகுண்டு மிரட்டல் வந்ததைத் தொடர்ந்து அங்கு பெரும் பரபரப்பும் பதற்றமும் ஏற்பட்டுள்ளது. இந்த மிரட்டலை தொடர்ந்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் மற்றும் வெடிகுண்டு கண்டறியும் நிபுணர்கள் மோப்பநாய் மற்றும் அதிநவீன கருவிகளின் உதவியுடன் அலுவலக வளாகம், வாகன நிறுத்துமிடம் மற்றும் அனைத்து பொது பகுதிகளிலும் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சீனாவில் சுரங்கம் இடிந்து விழுந்த விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். யுனான் மாகாணம் பைகு கிராமத்தில் இயங்கி வந்த சட்டவிரோத நிலக்கரி சுரங்கத்தில் 6 தொழிலாளர்கள் நிலக்கரியை வெட்டியெடுக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சுரங்கத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் 6 தொழிலாளர்களும் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டனர். தகவல் அறிந்து வந்த மீட்புக் குழுவினர் விரைந்து செயல்பட்டு இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். சுரங்கத்திற்குள் சிக்கிய ஒரு தொழிலாளி உயிருடன் மீட்கப்பட்ட நிலையில் எஞ்சிய 5 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 22ஆம் தேதி சான்சி மாகாணத்தில் நிகழ்ந்த சுரங்க விபத்தில் 82 பேர் உயிரிழந்த சம்பவம் நினைவை விட்டு விலகுவதற்குள் மற்றொரு சம்பவம் நடந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.